குட் ஈவினிங்ப்பா. நம்ம இன்னைக்கு சொல்யூஷன் லெசன்ல ஒரு 2 கொஸ்டின் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Plot of 1 by xa versus 1 by oa is linear whose slope and the intercept respectively are given. ஓகே, சரி. ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி மட்டும் நல்லா படிக்கணும்னு நினைச்சோம்னா முடியாது போல இருக்கு. ஏன்னா மேக்ஸ் உள்ள வருது. ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிச்சோம்னா நிறைய பிசிக்ஸ் உள்ள வரும். சரி, பிசிக்ஸ் மட்டும் தானே, அதையும் சேர்த்து படிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தா மேக்ஸும் உள்ள வருது. ஸோ 3 சப்ஜெக்ட்டுமே இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல வெல்வெஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற மேத்தமெட்டிக்கல் திங் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்கடா. லீனியர் whose slope and intercept respectively are given. சரி, இப்ப நம்ம ரெண்டுக்கு இடையில பிளாட் போட்டிருக்காங்கப்பா. இதுல லீனியர்னு அவங்க சொல்றது வந்து ஸ்ட்ரைட் லைன். அதாவது ரெண்டு வேரியபிள், நம்ம எப்பயுமே ஒய் வேரியபிள் அண்ட் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னு ரெண்டு வேரியபிள் எடுத்து அது ரெண்டையும் பிளாட் பண்ணும்போது ஒருவேளை நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிச்சு அப்படின்னா அது கண்டிப்பா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். y is equal to mx plus c. இதுல பாருங்க, இந்த இடத்துல அந்த இடத்துல, அதாவது இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். முதல்ல வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். இதுல y அண்ட் x வேரியபிள், ஒன்ன மாத்தினா இன்னொன்னு மாறுங்கிறதுக்கு பேர் தான் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷரை மாத்தினீங்கன்னா வால்யூமும் மாறும். அது மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு வேரியபிளை ஒய் ஆக்சிஸ்ல ஏதாவது ஒரு வேரியபிளை எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்து ஒரு பிளாட் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுதான்டா இதுல உள்ள மேத்தமெட்டிக்கல் திங். சரி, இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதாவது இந்த எம்ங்கிறது ஸ்லோப்புப்பா, கிராடியன்ட், ரைட்? எம்ங்கிறது ஸ்லோப்பு, அப்புறம் வந்து ஒய் இன்டர்செப்ட், அந்த சிங்கிறது ஒய் இன்டர்செப்ட், ஒய்யை இடிக்கிற இடம். இங்க பாருங்க, இந்த ஒய்யை இடிக்கிற இடத்துல நம்ம ஒய் அளவு எவ்வளவுன்னு பார்த்தா போதும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இது 0 தான் இல்லையா? இது 0, பட் ஒய்க்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கு. இது ஒய்யோடைய அளவு மட்டும்தான். சரி, ஓகே. இப்ப இந்த மேத்தமெட்டிக்கல் திங்க தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல உள்ள கெமிஸ்ட்ரி பார்ட்டுக்கு வருவோம். இதுல நீங்க நான் சொன்ன மாதிரி பிசிக்ஸ் உள்ள வருதுடா. நான் வந்து எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சம்ம சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சரி, இல்ல நான் எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கொஸ்டின் வரும்னு அந்த கொஸ்டினை பார்த்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு பயந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எப்பயுமே சால்வ் பண்ண முடியாது. நீங்க உள்ள இறங்கி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுல உள்ள அது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்க இறங்கி பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும்டா. அதை விட்டுட்டு நான் தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்ட்டு நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உள்ள போறேன்னா அந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற நாள் வரவே வராது. ஸோ இதுல உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்கடா, ரெண்டு வேரியபிள். நான் சொன்ன மாதிரி ஒய் வேரியபிள் எக்ஸ் வேரியபிள் மாதிரி இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு வேரியபிள் எக்ஸ்ஏ, 1 by xa 1 by oa ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. இதுல xaங்கிறது மோல் ஃபிராக்ஷன். மோல் ஃபிராக்ஷனை பத்தி நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மோல் ஃபிராக்ஷனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் a that will divided by total number of moles. அப்புறம் என்ன ஒய்ஏன்னு புதுசா ஒன்று அதை வேற மோல் ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா நீங்க கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல டோட்டல் ப்ரெஷர், அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் எனி கேஸ். பார்ஷியல் ப்ரெஷர்னா என்ன அர்த்தம்? ரெண்டு கேஸை மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு கேஸோட ப்ரெஷரை மட்டும் பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். So partial pressure of any gas that will be equal to total pressure into mole fraction of that gas in vapor state. இப்படிதான் நீங்க வந்து படிச்சிருந்திருப்பீங்க. ஆனா சொல்யூஷன்ல மட்டும் ரெண்டு டேர்ம் வரும். அதாவது மோல் ஃபிராக்ஷனுக்கு ரெண்டு டேர்ம் வரும். இது நீங்க கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்லயும் சரி, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து சிபிஎஸ்சிக்கு இப்ப டெலிட்டட். ஸோ அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும்டா. ஸ்டேட் போர்டு இல்ல ஐஜிசிஎஸ்சி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். பட் ஆனா இங்க வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அப்படி தெரியலன்னா பிசிக்ஸ்ல கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இருக்கு, அதுல கண்டிப்பா இதை பார்த்துருந்துருப்பீங்க. டால்டன் லா ஆஃப் பார்ஷியல் பிரஷர். ரெண்டு கேஸ் மிக்ஸ் பண்ணீங்கன்னா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் தட் கேஸ் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் பிரஷர் இன்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் தட் கேஸ் அப்படின்னு டால்டன் லால, டால்டனுக்கு ரெண்டு லா இருக்குப்பா, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் த கேஸ், அடுத்து டால்டன் லாவோட அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டில ஒன்று வரும், அதை பத்தி அப்புறமா சொல்றேன். இது வந்து பார்ஷியல் பிரஷர் ஆஃப் த கேஸ். இங்க நம்ம எக்ஸ் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் த கேஸ். இது கேசிய ஸ்டேட்டுக்கு. பட் நம்ம சொல்யூஷன் லெசன் படிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ஏக்கு பதிலாக ஒரு டேர்ம் கொண்டு வர போறோம், அதான் ஒய்ஏ. ஏன் திடீர்னு ஒய்ஏன்னு கொண்டு வரீங்க, அது எக்ஸ்ஏனே இருக்கக்கூடாது அப்படின்னா இங்க நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கிறது சொல்யூஷன் ஏ அண்ட் பி அப்படிங்கிற லிக்யூட நீங்க மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா, நான் ஏவை ரெட் கலர்ல கொடுக்குறேன், பிஏ வந்து கிரீன் கலர்ல கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஏ பி அப்படி ரெண்டே மிக்ஸ் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளேயும் ஏவும் பியும் கலந்துருக்கு. அப்படி கலந்துருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்ஏ எக்ஸ்பி அப்படின்னு ரெண்டும் உள்ள கலந்துருக்கு. அதாவது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் ஏ, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் பி.
அதே மாதிரி தான் இது ரெண்டு என்ன செய்யும்னா, எப்பயுமே லிக்விடுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன பண்ணும், எப்பயுமே வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு வரும். இப்போ ஒரு பக்கத்துல வந்து பெரிய கடல் இருக்கு, ஆனா நான் அந்த கடலை பார்க்கவே இல்லை, ஆனா கடல் இருக்குங்கிறத என்னால கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அங்க இருந்து வாட்டர் மாலிகுல் வந்து என்ன பண்ணும், எப்பயுமே ஒரு வேப்பர் ஸ்டேட்ல இருந்துட்டு இருக்கும். அது வந்து நம்மளை ஹிட் பண்ணும்போது நம்மளால அந்த வாட்டர் மாலிகுலை உணர முடியும். பக்கத்துல ஒரு கடல் மட்டும் இல்ல, குளம், இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாலிகுல் வந்து எப்பவுமே லிக்விட் வந்து வேப்பர் ஸ்டேட்லையும் ஒரு ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்படி ஏ அண்ட் பிங்கிற லிக்விட் சொல்யூஷனுக்குள்ள இருக்கோ அதே மாதிரி வேப்பர் ஸ்டேட்லையும் தானே இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வெறும் எக்ஸ்ஏ எக்ஸ்பின்னு மட்டும் சொல்லிட முடியாது. அப்போ வேப்பர் ஸ்டேட்ல உள்ளதை சொல்யூஷன்ல சொல்ல மட்டும் 2 மோல் ஃபிராக்ஷன் வரும். வேப்பர் ஸ்டேட்ல உள்ளதை ஒய்ஏ ஒய்பின்னு சொல்ல போறோம். சொல்யூஷன் ஸ்டேட்ல இருக்கிறத, அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறத எக்ஸ்ஏ எக்ஸ்பின்னு சொல்ல போறோம். அதோட எக்ஸ்பிளனேஷன் தான்ப்பா இங்க கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த இதுல உள்ள பிசிக்ஸ் பார்ட்டை புரிஞ்சுக்கிட்டாச்சு, மேக்ஸ் பார்ட்டை கிளியர் பண்ணியாச்சு. இப்பதான் நம்ம கெமிஸ்ட்ரிக்கு வர முடியுது. சரி, கெமிஸ்ட்ரியில என்ன செய்யலாம் அப்படின்னு 2 லாவை நம்ம எடுத்துக்கிட வேண்டியதாண்டா. ஏன்னா நம்ம வந்து 2 வேரியபிள், அதாவது நம்ம இது வந்து ஒய்ஏங்கிறது கேசியஸ் ஸ்டேட், அதனால டால்டனை உள்ள கூட்டு வரணும். அடுத்து எக்ஸ்ஏங்கிறது ரவுலட் லா உள்ள எடுத்துட்டு வரணும், அதாவது லிக்யூடுல. இப்போ நான் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 லிக்யூடை மிக்ஸ் பண்றேன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ அக்கார்டிங் டு ரவுலட் கான்செப்ட் பி நாட் ஏ, அதாவது ஏவையும் பியையும் கலக்காதப்ப அதுல எவ்வளவு வேப்பர் ப்ரெஷர் இருக்குமோ அதான் பி நாட் ஏ, அதாவது பியூர் ஸ்டேட்ல, இன்ட்டு எக்ஸி. இதே இது டால்டன் லால கேசியஸ் ஸ்டேட்ல உள்ளதை பண்ணணும் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா அதே பார்ஷியல் ப்ரெஷரை நான் ஒரு மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கொடுக்குறாருன்னா பி நாட் ஏக்கு பதிலாக பி டோட்டல், எக்ஸ்ஏக்கு பதிலாக ஒய்ஏ. ஸோ இவங்க 2 பேருமே பார்ஷியல் ப்ரெஷருக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எக்ஸ்ஏவும் ஒய்ஏவையும் தான் தூக்கிட்டு வரணும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுமே பார்ஷியல் ப்ரெஷர் தானே, ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணும். பி நாட் ஏ தட் வில் பி ஈக்குவல் டு பிடி ஒய்ஏ. சரி, இவங்க 2 பேரும் இப்போ மீட் பண்ற இடம் இருக்கு, அதாவது 2 பேரும் தனித்தனியா சூப்பரா ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இப்போ 2 பேரும் மீட் பண்றாங்க, அஜித் விஜயும் சேர்ந்து நினைக்கிற மாதிரி. அப்படின்னா பி நாட் ஏ எக்ஸ்ஏ பிளஸ் பி நாட் பி எக்ஸ்பி. அதாவது டால்டன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ டோட்டல் ப்ரெஷருக்கு ரவுலட்ல வந்து பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இங்கே டால்டன் ரவுலட் 2 பேரையும் ஒன்னா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுல போய் அந்த டோட்டல் ப்ரெஷருக்கு அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 1/XA 1/Y ஏ அந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்குதாங்கிறத செக் பண்ணலாம், பார்க்கலாம். P naught A XA that will be equal to P total. P totalக்கு பதிலா P naught A XA plus P naught B XBங்கிறதுக்கு பதிலா 1 - XA போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க சாய்ஸ்ல எங்கேயுமே XBங்கிற ஆப்ஷனே வரல, அதனால 1 - XA போடுறேன். ஸோ இப்போ நான் இதை உள்ள கொண்டு போனேன்னா P naught A XA P naught B, இந்த ஓவராலா ஒரு ஒய்ஏ வெளியே இருக்குடா, இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், இந்த இருக்குல்லையா, இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பி நாட் பி மைனஸ் பி நாட் பி எக்ஸ்ஏ இன்ட்டு ஒய்ஏன்னு இருக்கு. நான் இங்கேயுமே என்ன பண்றேன்னா இதை 1ன்னு எடுத்துக்கிறேன், கடைசியாக எடுத்துக்கலாம். பி நாட் ஏ எக்ஸ்ஏன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் வந்து இங்க இருக்கிற எக்ஸ்ஏ டேர்மை காமனாக வெளியே எடுக்கிறேன். இங்கே பி நாட் ஏ எக்ஸ்ஏ லெஃப்ட் சைடு அப்படியே மெயின்டைன் ஆகட்டும். இங்கே பி நாட் ஏ மைனஸ் பி நாட் பி இன்ட்டு எக்ஸ்ஏ, இந்த இங்க இருந்ததுல ஒய்ஏ அதை அந்த பக்கம் கொண்டு வரேன் ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான். ஏன்னா இங்கேயே ஒய்ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கணும். வெயிட் பண்ணுங்க, நான் அதை வந்து எப்படி கேன்சல் ஆகுதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் நிறைய மெத்தட்ல செஞ்சு பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா எதுல ஈஸியா இருக்கும், என்னோட பெட்டர் மெத்தட் கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க பிளஸ் பி நாட் பி, அந்த ஒய்ஏ வந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், ஏன்னா ஒவ்வொரு டேர்முக்கா உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் இங்க பாருங்க எக்ஸ்ஏங்கிற டேர்ம் இங்கேயே இருக்கு, இங்கேயே இருக்கு, இதையும் கேன்சல் பண்றேன். அப்படி பண்ணேன்னா நான் இங்க வந்து எக்ஸ்ஏங்கிற டேர்ம் வந்து கேன்சல் பண்றதுக்கு, இப்ப எக்ஸ்ஏங்கிற டேர்ம் கேன்சல் பண்றதுக்கு என்ன ஓவரால் அந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை எக்ஸ்ஏ போடணும். அப்படி போட்டேன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ஏ வந்துடும், ரைட்? அப்படியே பார்த்துட்டு கேல்குலேஷன்ஸ் இப்போ பார்த்துட்டு பண்ணீங்கன்னா இது ஏன் பண்ணேனே புரியாது. வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கேட்டுக்கோங்க, சரியா? அப்புறம் பி நாட் ஏ டிவைடட் பை ஒய்ஏ தட் வில் பி ஈக்குவல் டு பி நாட் ஏ மைனஸ் பி நாட் பி பிளஸ் பி நாட் பின்னு வரும், ரைட்? டிவைடட் பை எக்ஸ்ஏ. இப்போ நான் வந்து எக்ஸ்ஏங்கிறத ஒரு டேர்ம் கொண்டு வரணும், ஒய்ஏங்கிறத ஒரு டேர்ம் கொண்டு வரணும், ரைட்? அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க பி நாட் பி
xb இருக்கு இல்லையா, இதை இப்படியே வச்சுக்கிறேன். சரி, xc இருக்கு இல்லையா, இதை இப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா 1/xc தான் அவங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுக்க வேண்டியது இந்த பக்கம் இருக்கட்டும், ஒய் ஆக்சிஸ்ல எடுக்க வேண்டியது இந்த பக்கம் இருக்கா. y is equal to mx plus c, right? So y டேர்முக்கு பதிலாக y is equal to mx plus c, ஸோ yக்கு பதிலாக 1/xc எடுக்கணும். நான் அவங்க ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்மு ஒய் ஆக்சிஸ்ல தான் எடுக்கணும், செகண்ட் இருக்கிற டேர்மு எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் எடுக்கணும்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ஒய் டேர்முக்காக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. p0 b டிவைடட் பை எக்ஸ்ஏ ஒய் டேர்முக்காக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா p0 a டிவைடட் பை ஒய்ஏ மைனஸ் p0 a மைனஸ் p0 b அப்படின்னு வரும். ஸோ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுறேன். அதாவது 1/xA மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா y is equal to mx plus c, எந்த டேர்மும் உள்ள இருக்கக்கூடாது, வெறும் y வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த p0 b இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா p0 a டிவைடட் பை p0 b இன்ட்டு 1/ya மைனஸ் உள்ள கொண்டு போறேன். அப்படின்னா இந்த டேர்ம் எப்படி இருக்கும், p0 b மைனஸ் p0 a டிவைடட் பை p0 b. அதாவது இங்க இருந்து p0 இருக்குல்லடா, p0 b, இந்த p0 b தான் ரெண்டு இதுக்கும் இந்த பக்கம் ஆப்போசிட்ல கொண்டு வரும்போது ரெண்டு இதுக்கும் டிவிஷன்ல போட்டிருக்கேன். ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது பாருங்க. y is equal to m into x plus c. இப்போ x ஆக்சிஸ்ல என்ன வந்திருக்குங்கிறத பாருங்க, 1/ya. y ஆக்சிஸ்ல என்ன வந்திருக்குங்கிறத பாருங்க, 1/xa. ஸ்லோப் என்ன வருதுங்கிறத பாருங்க, p0 a டிவைடட் பை p0 b. இன்டர்செப்ட் என்ன வருதுன்னு பாருங்க, p0 b மைனஸ் p0 a டிவைடட் பை p0 b, ரைட்? ஸோ இது ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். p0 b டிவைடட் பை p0 aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு p0 a டிவைடட் பை p0 bன்னு வந்திருக்கு. இந்த ரெண்டாவது டேர்ம் கரெக்டாக தான் இருக்கு இல்லையா? ஸோ ஐ திங்க் இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. இந்த இடத்துல என்ன வந்திருந்திருக்கணும் அப்படின்னா p0 a டிவைடட் பை p0 bன்னு வந்திருக்கணும். அப்படின்னா தான் இந்த ஸ்லோப் p0 b மைனஸ் p0 a டிவைடட் பை p0 bன்னு வந்திருக்கணும். இங்கே ஒரு சின்ன கொஷினில் ஒரு கரெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். 1 minute.